இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஜாதகம். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்பகுதியில் இழந்த விஷயத்தை பிற்பகுதியில் மீட்டெடுக்க முடியாமல் நிறைய கடைசி வரைக்கும் போராடிய வாழ்க்கை கொண்டு போகிற அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலர் தன் முற்பகுதியில் இழந்ததை பிற்பகுதியில் மீட்டெடுத்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இயற்கையிலே கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் முற்பகுதியில் நிறைய சம்பாதிப்பாங்க, இளமையிலே நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசில் இளமையிலே அந்த பணத்தை பூரா தொலைச்சிருவாங்க. அந்த மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டா அப்படின்னா அவர்களுடைய 2வது பாவம் வலுத்திருக்கணும். பொதுவாகவே இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய பாவம் 2வது பாவம். அது வலுத்திருந்தால் கட்டாயம் அதை மீட்டெடுத்துருவாங்க. அதே மாதிரி தொழிலில் நிறைய இழப்புகளை ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அதை அவர்களால் 2வது இழப்பு சரி பண்ணி மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டா அப்படின்னு பார்க்கக்கூடியதும் அதே 2வது பாவத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். அந்தந்த பாவங்கள் தொடர்பு 2ஆம் இடத்துக்கு வரும்போது அதை மீட்டெடுத்துருவாங்க. அதே மாதிரி சொத்துகள் இழப்பு, பூர்வீக சொத்துகள் இழப்பு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை இழந்துருவாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக போராடி கோர்ட்டு கேஸுன்னு போய் அதை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஒரு சில ஜாதகத்தில் இருக்கும். ஒரு சிலர் அதை மீட்டெடுத்துருவாங்க. ஒரு சிலர் அந்த பூர்வீகத்தை மீட்டெடுக்க முடியாமல் போயிடுவார்கள். ஒருவர் தான் சம்பாதிச்ச சொத்தையே இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல கஷ்டப்பட்டு சொத்துகள் வாங்கி ஒரு இடங்களில் வீடு வாங்கிடுவாங்க. அதை வந்து கடன் கட்ட முடியாமல் அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தினால அதை இழந்தக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஸோ அதை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது இருக்கும். அதே மாதிரி பொதுவாக இளமையில் கிடைக்கக்கூடிய சுகம் கூட ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் கிடைக்காம போகுது. அதை பிற்பகுதியில் அவங்க மீட்டெடுத்து நல்ல சுக வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கறது கூட இந்த பாவம் தான் சப்போர்ட் பண்ணுது. இப்படியெல்லாம் ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடிய அனைத்தும், இளமையில் கிடைக்கக்கூடிய சுகம், சம்பாரித்த பணம், சேமித்த சொத்துகள், பூர்வீக சொத்துகள், இது இப்படி எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இழந்து போகிறாங்க. அந்த மாதிரி இழப்புகள் வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா 2வது பாவம் பலமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒரு மேச லக்னம் வச்சுக்கலாம். மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்திலே ஆட்சி பெற்றிருக்கலாம். 2ஆம் இடத்திலே 2 கூடிய ஒரு ஆட்சி பெறுவது அது பெரிய பலம். இவர்கள் இழந்ததை மீட்டெடுப்பார்கள். அதே சுக்கிரன் வந்து மீனத்தில் போய் உச்சம் பெற்று இருப்பது. இந்த உச்ச வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது மேச லக்னத்துக்கு 2 கூடிய உச்சம் பெறும்போது அவர்கள் இழந்ததை கட்டாயம் மீட்டெடுப்பார்கள். அதே மாதிரி 5, 9 திரிகோண ஸ்தானங்களில் இந்த 2ஆம் அதிபதி இருப்பது. இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் போய் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் இருப்பது, 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருப்பது, இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு வகையில் இழந்ததை மீட்டு எடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த 2ஆம் வீட்டையோ 2ஆம் அதிபதியோ சுபர் தொடர்பு, சுபர் பார்வை இருந்தால் அவர்கள் இழந்ததை கட்டாயம் மீட்டெடுப்பார்கள். இப்படி 2ஆம் இடம் வலுத்திருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஜாதகம். அதில் இப்போ 1, 2 தொடர்பு, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு, இல்லை லக்னாதிபதி 2ல் இருந்து 2ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்து இப்படி தொடர்பு இருக்கும்போது ஒருவர் வாழ்க்கையில் தன்னையே இழந்துடுறாங்கன்னு வைங்க. என்ன சார் எப்படி தன்னையே இழக்க முடியும் அப்படின்னா, ஒரு போதைக்கு அடிமையாகிடுறாரு, ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு, தன்னையே இழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து வெளியே வர முடியாமல் கடைசி வரைக்கும் அந்த போதைக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை முடிச்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேர ஸ்டேஜில் இந்த போதையிலேருந்து வெளியில் வந்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவங்களை நாம் கண்கூட பார்க்குறோம். ஒரு சிலர் தான் அது முடியுது. கிட்டத்தட்ட 100ல் ஒரு 10 பேர் தான் அப்படி வெளியில் வர்றாங்க. மற்ற பேர் வெளியில் வர முடியாமல் போயிடுறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேருந்து மீள முடியாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை போய் மாட்டிட்டு தன் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னையே இழக்கிறவங்க அதை மீட்டெடுத்து வெளியே வர முடியுமானா 1ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு விட்டு வலுத்து இருந்தாங்கன்னா கட்டாயம் அவர்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. தன்னையே மீட்டு எடுத்துருவாங்க. தன் வாழ்க்கை இழக்கக்கூடிய நிலையில் மீண்டு வந்துடுவாங்க. அதே போல் 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெறுவது, இது வந்து அவர்கள் இழந்த பணத்தை கட்டாயம் மீட்பார்கள். ஒரு பணத்தை இழந்துடுறாங்க, யார்கிட்டயோ கொடுத்து கூட இழந்துடுறாங்க, அந்த பணம் திரும்ப கிடைக்காம போகுது, இல்லை இவங்க சம்பாரித்த பணம் ஏதோ ஒரு வகையில் தொலைஞ்சு போகுது, காணாமல் போகுது, யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இப்படி பணத்தை இழந்தவர்கள்
2ஆம் அதிபதி 2இல் ஆட்சி பெற்று இருந்தாலும், உதாரணத்துக்கு மேச லக்னமே வச்சுக்கலாம். மேச லக்னத்துக்கு 2 கூடையவன் சுக்கிரன் 2லேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, அவர் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 2 கூடையவன் ஆட்சி பெற அமைப்பு. இவர்கள் இழந்த பணத்தை கட்டாயம் மீட்பார்கள். அதே மாதிரி சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருந்தாலும் மேச லக்னக்காரங்களுக்கு இழந்த பணத்தை மீட்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே தொடர்பு கொண்டு இல்லை அதனுடைய சொந்த ஆட்சி வீடுகளே உச்ச வீடுகளே இருப்பது இவர்கள் இழந்த பணத்தை மீட்பார்கள். அடுத்து ஒரு 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு. இவர்கள் இழந்த சொத்தை கட்டாயம் மீட்பார்கள். ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு சொத்து வாங்குறாங்க, அதை சேமிக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் அது கடனுக்காக விற்கக்கூடிய நிலை இதெல்லாம் வருது அப்படின்னா, ஒரு சொத்தே வாங்க முடியல அப்படின்னு நிலை வந்தாலும் 2ஆம் அதிபதி 4 தொடர்பு பெற்று வலுத்திருந்தால் கட்டாயம் இழந்த சொத்தை மீட்பார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த சொத்து நிலையாக கடைசி வரைக்கும் பிற்பகுதியில் நிலைச்சி நிற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு அப்படின்னு எடுத்துட்டா, இவர்கள் தந்தையார் இழந்த சொத்தை மீட்டெடுப்பார்கள். 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம். தன்னுடைய அப்பா இழந்த சொத்தை இவர்கள் மீட்டெடுப்பார்கள். அதே போல 5ஆம் அதிபதி 2 தொடர்பு 5-2 தொடர்பு வலுத்திருந்தாங்கன்னா பூர்வீகத்தை கட்டாயம் மீட்டெடுப்பார்கள். இல்லைன்னா இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் பூர்வீகத்தை மீட்டெடுக்க முடியாது. இப்போ 5ஆம் அதிபதி போய் நீச்சமாக போயிட்டாரு, 2ஆம் இடம் தொடர்பு இல்லைன்னா பூர்வீகத்தை அவர்களால் மீட்டெடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பாவகத்தோடு 2ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த பாவகம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் இழந்தாலும் கட்டாயம் மீட்டெடுப்பார்கள். எனவே உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதற்கான முயற்சிகள் கட்டாயம் எடுக்கும்போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்லாட்டி அதற்கான கால வரையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அடுத்த முயற்சிகளை வாழ்க்கையில் எடுத்து வெற்றி அடையலாம். ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டுதல் தான். அப்போ இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி. பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.